ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக ஏப்ரல் 15 துபாயில் பேஞ்ச மழையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். துபாயில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை பேஞ்சிருக்கு. ஆனுவலாகவே பார்த்தீங்கன்னா 130 மில்லிமீட்டர்ஸ் தான் அவங்களுக்கு ரெயினே ரிசீவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 200 மில்லிமீட்டர்ஸ் ரெயின் ரிசீவ் பண்ணியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு $1 பில்லியன் லாஸ் ஆகிருக்கு. துபாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரெயின்ஃபாலே ரிசீவ் பண்ணாத ரீஜன். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனேஜ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க அது பண்ணாதனால தண்ணி நிறைய இடத்துல தேங்கிடுச்சு. சரி, இப்போ துபாயோட ரெயின்ஃபாலுக்கும் அவங்க மேற்கொண்ட அந்த கிளவுட் சீடிங்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ரெயின் சைக்கிள் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம வாட்டர் பாடிஸ்ல நம்ம சூரியன் அதோட வெப்பம் படும்போது இந்த வாட்டர்ல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் வேப்பரா மேல போகும். இந்த ப்ராசஸ்க்கு தான் எவாப்ரேஷன் சொல்லுவாங்க. அது மேல போக போக அது கூல் ஆயிடும். அப்போ கூல் ஆகும் போது அந்த வாட்டர் வேப்பர் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸா நம்மளுக்கு அந்த மேகத்துக்குள்ள இருக்கும். இந்த மேகத்துக்குள்ள இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேராது. அப்போ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க அந்த டஸ்ட் டெப்ரிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸா ஒன்னோட ஒன்னா சேர்ந்து அது பெருசாகி அப்புறம் கண்டென்சேஷன் ஆகி நம்மளுக்கு மழையா புரியுது. இதுதான் ரெயின் சைக்கிளோட ப்ராசஸ். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, கிளவுட் சீலிங் மூலியமா இவங்க என்ன பண்றாங்க, பிளைனை மேகத்துக்கு மேல பறக்க விடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதை ஸ்பேஸ்ல தூவி விடும் போது அது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸை ஒன்னோட ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு மழையா உங்களுக்கு வருது. இது தியரியா 1891 ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 1946 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பிளைன்ல மேலே பறக்க விட்டு இந்த ட்ரை ஐஸை போடும்போது அங்கேருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மவுண்டன்ல ஸ்னோ ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதை 1967 வியட்நாம் வார்ல அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. அவங்க செயற்கையா ஒரு மலையை உருவாக்கி அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணி நிறைய இடத்துல நிலச்சரிவு அந்த மாதிரி ஆக்கி அந்த வார்ல அது யூஸ் பண்ணாங்க. ஈவன் 70 to 80 டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாலேயே இந்த கிளவுட் சீடிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வறண்ட மாநிலம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பயும் பாத்தீங்கன்னா கிளவுட் சீடிங் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கிளவுட் சீடிங் தான் இந்த மழைக்கு காரணமா அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஏன்னா கிளவுட் சீடிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம துபாயோட வானிலை ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலா கிளவுட் சீலிங் பண்றதுக்குன்னு ஸ்பெசிஃபையான டைம் இருக்கு. நாங்கள் இப்போ கிளவுட் சீலிங்கே பண்ணல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணோம். இதுக்கப்புறம் தான் பண்றதா இருந்தது, அதுக்குள்ள மழை வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளவுட் சீலிங் மூலியமா இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸை ஒன்னா சேர்த்துதான் மழையை நம்ம உருவாக்க முடியும். புதுசா ஒரு மேகத்தெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அதனால கிளவுட் சீலிங்னாலதான் இந்த மழை வந்துச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான பேச்சு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கிளவுட் சீலிங் இல்லை, அப்ப எதனால இங்க மழை இப்படி பேஞ்சிருக்கும். ஏன்னா துபாய் மாதிரி ஒரு சப்ட்ராபிக்கலான ஒரு ஜோன். அங்க எப்படின்னா சம்மர் இருக்கும், வின்டர் இருக்கும், ரெயின்ஃபால் இருக்காது. ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர்ல கொஞ்சமா பேசும். அதான் வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 130 மில்லிமீட்டர் தான் அங்க மழையே பெய்யும். அங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ரெயின்ஃபால் வந்திருக்கு? கிளைமேட் சேஞ்ச் தான். எல்லினோனா ஸ்பானிஷ் மொழியில சிறுவன் அர்த்தம், லானீனானா சிறுமின்னு அர்த்தம். பெரு அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் அங்க ஜாஸ்தியா அதோட இம்பாக்ட் இருக்கிறதுனால அந்த ஓஷன் மேல இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸ் ஹாட் ஆயிடுது. இந்த ஹாட் ஆகும் போது இந்த ட்ரேட் வின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹாட்டான வாட்டரை ஆஸ்திரேலியா சைட்ல கொண்டு போகுது. அப்ப ஆஸ்திரேலியால அந்த வார்ம் வாட்டர் பாத்தீங்கன்னா சூரியன்ல பட்டு மறுபடியும் எவாபரேட் ஆகி அங்க நல்ல மழை பெஞ்சிடுது. அப்புறம் அங்க இருக்கிற ஏர் மறுபடியும் ட்ரோபோஸ்பியர் என்டர் பண்ணி மறுபடியும் பெருவுக்கு வந்துடுது. இது ஒரு சைக்கிள். இது வாக்கஸ் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லினோ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்தியா நம்மளுக்குலாம் மழை கம்மியா கிடைக்கும். லானினோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய எதிர்பார்க்கறத விட நிறைய வாட்டர் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்தியன் ஆராய்ச்சி மையம் கூடயும் பாத்தீங்கன்னா இப்ப லானினா இருக்கிறதுனால இந்தியா சவுத் வெஸ்ட் மான்சூன் பாத்தீங்கன்னா 6% ஜாஸ்தியா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால துபாயில ஏற்பட்ட அந்த வெள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கல்ஃப் ஆஃப் ஓமன் சொல்லுவோம். அங்க ஒரு புயல் உருவாகி அது ஓமன்ல பாத்தீங்கன்னா 230 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் பதிவாயிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து 200 மில்லிமீட்டர் வந்து வாட்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாட் ஓன்லி அங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல கூடயும் போன மாசம் பாத்தீங்கன்னா வரலாறுக்கான ஒரு மழை வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்க. அதனால இது எல்லா இடத்துலயும் நடக்கிற பினாமினா தான். இது வந்து கிளைமேட் சேஞ்ச் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அப்போ மனுஷங்க வந்து இயற்கை கூட அவங்க எப்படி இருக்காங்க, இயற்கை எப்படி பொல்யூட் பண்ணாம இந்த அர்த்தை வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஹீட் ஆகாம நம்ம வச்சிருக்கிறோம்ன்ற முக்கியம். அதனால ஃபாரஸ்ட் கவரும் கன்சிடபிளா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன் எமிஷனையும் நம்ம கன்சிடபிளா கட் பண்ணணும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அவ்வளவா இருக்காம நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ரெயின்ஃபால் கிடைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கிடைக்கும். அதனால நம்ம துபாயோட ரெயினுக்கு பாத்தீங்கன்னா கிளவுட் சீலிங் காரணம் கிடையாது, நம்ம கிளைமேட் சேஞ்ச் தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.